ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்துருக்கிறது மாதவ்ஸ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் ஜெயில் ஓபேர். இந்த கேம் நல்லா இருக்கும்ன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ன்ட்டு நான் தான் சொல்கிறேன். ஓகே, பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும். ஓகே, இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஃபைண்ட் யுவர் வே அவுட் ஆஃப் செல். ட்ரை கிளிக் ஐட்டம். கிளிக் பண்ண சொல்கிறான் எல்லாத்துலேயும். என்னென்னா கிளிக் பண்ணணும். இங்கே எதை கிளிக் பண்ணலாம்? நான் எல்லாமே கிளிக் பண்ணிட்டுருக்கிறேன் நான். பட் ஆனால் இங்கேருந்து வெளியே போட பாடு இல்லை. நான் தெரிஞ்சிடுச்சு நினச்சேன். இந்த மாதிரி ஃபோட்டோக்கு முன்னாடி ஏதாச்சும் வச்சுருப்பானுங்கன்னு. மறுபடியும் பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, இதில் லெவல் வைஸ் இருக்கும் இல்லை. லெட்ஸ் மேக் யுவர் வே அண்டர் கிரவுண்ட்லேருந்து நம்ம போக சொல்கிறோம். ஓகே, போயிட்டா நம்ம தான் கிங்கு. ஓகே, ஜம்ப் பண்ணி இங்கே ஒரு இது இருக்குது. வச்சாச்சுல. செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டேன். ஓகே, செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். அவ்வளோதான். என்னை குதிச்சு இந்த இதெல்லாம் தாண்டி போக வேண்டியதுதான். இன்றைக்கி தாண்டி போகிறோம் அப்படின்னு சொன்னேன். கீழே உழுகாமல் போவோன்ட்டுன்னு சொல்லி வாய முடிவுக்குள்ளே கீழே விழுந்தாச்சு. ஓகே, குறி ஒரு முறை தான் தப்பு. அதுக்கடுத்து தப்புச்சுன்னா நெக்ஸ்ட் ட்ரைன்ட்டுன்னு போகிட்டே இருக்கும். பட் ஆனால் என் குறி ஒரே முறை மட்டும்தான் தப்பு. அப்படி ஓகே, குயிக் இன்டு த வென்ட்ஸ். ஏன்டா அதுக்கு டக்குன்னு போக சொல்கிற? ஏன் என்ன இருக்குது? இன்னொன்று வெண்ட் இருக்குது. இந்த போக சரி, இன்னொன்று வெண்ட்டு. என்னடா இது? என்னன்னே தரல. எங்கள் செக் பாயிண்ட்டை வெயிட் பண்ணிட்டு போவோம். துரு பிடிச்ச கம்பி காலை வச்சுட்டு போயிட்டேன். ஸோ ஓகே, பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் லைக் போட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். போகும்போது கூட யாருக்காச்சும் அப்படியே ஷேர் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் உங்கள் ரோப்ளெக்ஸ் விளையாடுற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா இந்த மாதிரி கேம்லாம் நம்ம பார்த்ததே இல்லை, இவன் போட்டுருக்குறான் இப்படிலாம் அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்களே. அதான் லாஸ்ட்டு. ஓகே, மறுபடியும் இந்த வெண்ட்டுக்குள்ளே போகணும். லுக் அட் திஸ். நீ மாட்டிக்கிட்டதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? அது எப்படி கோடாலாம் தண்ணி நிற்கிதுன்னு தெரில. ஓகே, இப்படியோ ஜெயிலை விட்டு வெளியே வந்தாச்சுங்க. வணக்கம்டா, எப்படி இருக்க? டேடோ டூடோ. ஓகே, இங்கே எவ்வளோ ராபர்ட்னு ஒருத்தர் இருக்கலாம். இந்த இடத்துல பாபுன்னு ஒருத்தர். இந்த இடத்துல பேர் என்னடா சொல்கிறவன் பேர்? கிரணா. இவன் பாபு. பார்த்தாச்சு பாபை. யாரா இங்கே ஒன்றும் இல்லை. என்ன இங்கேயும் இல்லை. யாரா இவன் பாடிட்டு இருக்கிறவன்? டேய், என்னடா இங்கே தான் கோல் போகுது? அடப்போங்கடா, நான் இங்கிட்டு வரவே இல்லை. நம்ம அப்படியே வெளியே போவோம். எங்க நம்ம இங்கே இருந்தோங்க, பார்த்தீங்களா? இங்கேருந்து நம்ம இங்கே வந்துட்டோம். அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற எல்லா செல்லுக்கும் நம்மளால் போக முடியுமா? இங்கே இல்லைங்க, லாக்கில் இருக்கிற இதில் இல்லை. அதாவது இந்த மாதிரி ஆளே இல்லாமல் இருக்கிறதுலாம் போக முடியும். இது நம்ம வந்தது, அதனால நம்மளால் வெளியே போக முடியும். இது ஓப்பன் பண்ணிட்டு இங்கே செக் பாயிண்ட் ரைட் பண்ணிவிட்டு அடே லேசர் இப்படி போலாம் போட்டு வச்சிருக்கீங்களேடா.
நான் மூஞ்சி கருகிடுச்சு. ஓகே ஓகே சொல்லுவேன். முடியல, லைட்டாக பட்டுறதுக்கே கருகிட்டான். ஓகே இங்க நெக்ஸ்ட் ஒன்று நான் சருன்னு ஓடி இருக்கணும், அப்போலாம் நான் இதே ஒன்று நின்றுருக்கணும். ரெண்டுத்துக்கும் இல்லாமல் நடுவுலையே மாட்டிக்கிட்டேன். ஓகே மேலே போயிடுச்சு. லாஸ்ட்டு அப்பாடா லாஸ்ட்லையா ஒரு என்னது எடுக்க முடியுமா? லாஸ்ட்டு ஓடிடே. இதுக்குள்ளே போக முடியுதா? இதுக்குள்ளே போக முடியல. அப்போனா இங்கே நிற்கிறான், போக முடியுதாதான் பார்த்தேன். இல்லை eat bones. What is this stuff? இவன் இங்க கத்திட்டு இருக்கிறான், ஐயோ இங்க பேர்ன் ஆயிடுச்சுன்ட்டுன்னு. ஆனால் இவன் இந்த செஃப்பு என்ன அங்கே அந்த ஸ்டாஃப் எதுக்கோ கத்திட்டு இருக்கானேன்னு பார்க்குறான். அட பாவிகளா, இதில் ஏதோ ஒரு ரூமில் ஃபைல் இருக்குமா? ஃபைல் தான் இருக்கணும். நீங்கள் போலீஸ்லாம் இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஓகே வணக்கம் போலீஸே, எப்படி இருக்கீங்க? நான் வரல இங்கே. போலீஸ் வணக்கம். இந்த ரூம் வணக்கம் போலீஸே. எத்தனையோ பேத்த தாண்டினவன்டா, அவனை தாண்டினவன். வணக்கம் போலீஸு. பார்க்கவே இல்லை. ஓ அப்புறம் இங்கே தாங்க ஃபைலு. என்ன ஃபைல் எடுக்கணும்? ஃபைல் எடுக்கணுமா இல்லை இங்கேருந்து போகணுமா? வேற ஏதாவது சொல்லுங்க. இதுக்குள்ளே போகணும், வெண்ட்டுக்குள்ளே போகணுங்க. ஸோ இது வேற எனக்கு தான் போச்சு. எங்கேயோ குத்து மதிப்பாக எங்கேயாச்சும் அப்படியே சுற்றுவோம் போயிட்டு முட்டு சந்து. அதுவே நமக்கு வழிகாட்டிது. அதுக்கடுத்து வழிகாட்டுன்னு சொன்னேன், வழிகாட்டல. சரி இங்கே போவோம், அப்படியே போவோம். இங்கே ஏதோ வழி போகுது, இது போகுது போய்கிட்டே இருக்குது. இங்கே தான் ஏதோ வழி காட்டுது. முட்டு சந்தா இந்த பக்கம் தான் நம்ம வந்த வழியாக இருக்கும் போல. இங்கே போவோம். ஏதோ வழி இந்த பக்கம் இங்கே போகும். முட்டு சந்து. டே எங்கடா என்ன முட்டு சந்துலையே விட்டுருக்கீங்க? அது இங்கிட்டு போவோம். ஏதோ வழி இருக்குது. ஏதோ வழி இருக்குது. 2 இடம் தெரியுது. இந்த பக்கம் போய் பார்ப்போம். வெண்ட்டு வந்துடுச்சு. அப்பாடா வந்துட்டோங்க. எப்படியோ சுடு தண்ணியாமா, இது ரொம்ப சூடாக இருக்குமா? பார்த்து போக சொல்கிறான். ஐயோ இந்த கருப்பு டோருக்கு தான் போகணுமா? நம்ம ஓப்பன் சீசியை பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஐயோ போச்சு. ஓகே ஜம்பிஸ்தானா. ஐயோ போச்சு. அவ்வளோ முடிச்சுட்டிங்க. போங்க குதிச்சு போகணும். ஸ்தானோ இருங்க. இங்கிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியுங்களா? இங்கே வந்துட்டேனா அப்படியே இங்கே போவோம். போயிட்டு அவ்வளோதான், டோருக்குள்ளே போகணுமா? ஆமாம். அப்படியே இங்கே குதிச்சு இங்கே வரைக்கும் வந்துட்டேன். அதுக்கடுத்து போக முடியல என்னால். இருங்க நான் ஏறி அட பாவிங்களா, இப்படி ஒரு இதை அப்படியே போட்டு கொடுத்துருக்கானுங்க. என்னடா ஏற முடியல? ஏறு 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 ஏறு.
பழனி டெம்பிள்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யாருக்கும் கடவுள் மேலே பக்தி எல்லாம் போல. ஏன்னா லைக்கு 2 லைக்கு தான் இருந்தது. we need find off the ரூஃபை கண்டு. ஏன்னா அதான் வண்டி பஸ்ஸே இருக்குது, எடுத்துட்டு அப்படியே போவோமா. இவனுங்க வந்துட்டு ரூஃபை கண்டுபிடிக்கணும், ரூஃப் இல்லைன்னா வெளியே போகிறது கண்டுபிடிக்கணுன்றது. ஸோ இங்கே எங்கேயாச்சும் போகணுமா? தொட்டா ஷாக் அடிக்கணும் வேறு போட்டுருக்கு. தொட்டுட்டேன் தெரியாமல். அட வேறு எங்கடா ரூஃப் இருக்கும்? இங்கிட்ட எங்கேயாச்சும் ஏறி போக முடியுமா? அட எங்கடா இருக்கு ரூஃபை கண்டே முடியல. சோபா இங்கே பஸ் மேலே ஏறி இப்படி போகிறது. டேய் நீ பாட்டுக்கா ரூஃபை கண்டுபிடின்னு சொல்லிட்டு இந்த லைட் எறிகிற இந்த பக்கம் இந்த மாதிரி ஏதாச்சா? பஸ்ஸுக்குள்ள ஏதாச்சும் இருக்குதா? பஸ்ஸில் டிரைவர் சீட் மட்டும்தான் இருக்குது, மற்ற எதுவுமே இல்லை. இந்த கம்பி இந்த மாதிரி ஏதாச்சும் பிடிச்சி ஏற முடியுமா? அட பாவிகளா, தொட்டா ஷாக் அடிக்குமா? இல்லை நல்ல வேலை. டே ரூஃபுக்கு வந்துட்டேன்டா நான். இந்த தொட்டா ஷாக்கிங் போல வெளியே அப்படியே ஓடிடுவோம். இங்கே படாமல் போகணும். பட்டம் இது லேசரான்னு தெரில, ஆனால் பட்டம்னா முடிஞ்சு கதை. அதான் ஓடிட்டே இருக்கணும். ஓடிட்டுது. இங்கேருந்து எப்படா போவேன் நான்? ஓ இப்படி ஒரு இடம் இருக்குது. பாருங்க லைட் அடிச்சு வாக்குறானுங்க. மாட்டுவான் எப்படா எங்களோட செல்லுலேருந்து வெளியே போக முடியும் உன்னால? நாங்கள் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்ட்டுன்னு எங்கிட்டு போகணுன்னே தெரியல. நான் மட்டுக்கு அங்கே இது இருக்குது ஹெலிகாப்டரு. நம்ம தப்பிக்க கூடாதுன்னு நினைக்கிறானுங்க. பட் ஆனால் என்ன தப்பிக்கிற மாதிரியும் வச்சு தர்றானுங்க. ஹெலிகாப்டரில் ஏறி நீ தப்பிச்சு போன்ட்டான், ஏன்னாலும் சரண் வந்துட்டான். இந்த போட்டால் நம்ம இந்த ட்ரெஸ் போட்டு போவோம். ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் இன்னொன்று ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் காத்துருங்க. அண்ட் தேங்க்யூ கைஸ் அண்ட் பை பாய். வணக்கம். லைக் ஷேர் அண்ட் லைக்கு சப்ஸ்கிரைப் ஆச்சு பண்ணிட்டு வாங்க. பாய்.